மாநில வயநாட்டில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள அனைத்து வணிக சங்கங்கள் சார்பாக மொய்விருந்து நடைபெற்றது. இந்த மொய்விருந்தில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பணத்தை செலுத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை கிழக்கு கடற்கரை சாலையில் தமிழ்நாடு சர்வதேச 3வது காத்தாடி திருவிழா வெகு விமர்சையாக துவங்கியது. இதனை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த விழாவில் சற்று ஏறக்குறைய 7 நாடுகள் கலந்து கொண்டுள்ளது. அதாவது இந்தியா, பிரான்ஸ், வியட்நாம், மலேசியா போன்ற ஒரு 7 நாடுகள் கலந்து கொண்டு 250 பட்டம்விடும் பட்டங்களை 45க்கும் மேற்பட்ட பட்டம்விடும் வீரர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முதல் ஆண்டில் சற்று ஏறக்குறைய ஒரு 16 பேர் தான் வந்தாங்க. போன வருஷம் 2023 வந்து 20,000 பேருக்கு மேலே வந்தாங்க. இந்த வருஷம் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு 50,000க்கு மேலே ஆட்கள் வந்து இங்கே வருவாங்க இந்த வருஷம். ஏன்னா 4 நாட்கள் தொடர்ந்து லீவ் இருக்குது. அந்த இதில் விடுமுறை கழிக்க ஒரு 50,000. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் மது மற்றும் போதை பழக்கத்துக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு நடைபயணம் நடத்தினர். இதில் மூக்கு கண்ணாடி, கதராடை, கைத்தடியுடன் மகாத்மா காந்தி வேடம் அணிந்த 78 மாணவர்கள் ஊர்வலத்தை வழிநடத்த இந்த நடைப்பயணத்தை டிஎஸ்பி திருப்பதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மறையூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடத்துவதை முறையாக அறிவிக்காமலும் காலதாமதமாக கூட்டத்தை துவங்கி நடத்தியதாக ஊராட்சி மன்ற தலைவர் மீது குற்றம் சாட்டி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆனைக்காரன் சத்திரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் குடிநீர் பிரச்சினையை கண்டித்தும் பாட்டிலில் கலங்கிய காவிரி நீரை எடுத்து வந்தும் காட்டி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியம் கவுண்டச்சிப்புதூர் கிராம ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்கள் தெருவிளக்கு எரிவதில்லை எனவும் அடிப்படை வசதிகளான சாக்கடை, குடிநீர், குப்பை எடுப்பது உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் எதுவும் செய்யப்படுவதில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றில் குளிக்க சென்ற 16 வயது மாணவன் நீரில் மூழ்கி மாயமான நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தேடும் பணி தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனால் தாராபுரம் அமராவதி ஆற்று பாலத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள புனித விண்ணேற்பு அன்னை மற்றும் புனித ராயப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இந்து மற்றும் இஸ்லாமிய பிரமுகர்களுக்கு சாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான புனித விண்ணேற்பு அன்னை மற்றும் புனித ராயப்பர் நகர்வலம் மற்றும் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்காலில் அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு நடுவமும் இணைந்து புதுச்சேரி கலை விழா 2024 நடத்தியது. இதில் நடைபெற்ற கலை விழாவில் உள்ளூர் கலை நிகழ்ச்சிகளும் வெளிமாநில கலாச்சார நடன நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதில் திரிபுராவின் மமிதா நடனமும், தமிழ்நாட்டின் ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.